வணக்கம். மேற்குறி செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் சார்பில் புதுச்சேரி பிராந்தியத்தில் உணவு முறை தொடர்பான கணக்கெடுப்பை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து அமைப்பு சார்பில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உணவு முறை குறித்து நாடு தழுவிய ஒரு கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. இந்த கணக்கெடுப்பு 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளனர். தற்பொழுது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த கணக்கெடுப்பை துவங்க உள்ளது. கணக்கெடுப்பு நடத்துவதற்காக பிரதேசங்களில் புதுச்சேரியும் ஒன்று. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 4 பிராந்தியங்களை உள்ளடக்கிய 50 வெவ்வேறு வார்டுகள் மற்றும் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் அரசு செயலர் முத்தம்மா, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவன மூத்த ஆராய்ச்சியாளர் ஆனந்தன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கவிஞர் வாணிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவிஞர் வாணிதாசனின் 109வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து வாணிதாசன் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் தமிழறிஞர்கள், கவிஞர்கள் வாணிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பொருட்களுக்கு ரூபாய் 6 லட்சம் அனுப்பியதாக கூறி புதுவை நபரிடம் மர்ம நபர்கள் மோசடிக்க முயன்ற சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த தவல் மோடி என்பவர் ஆன்லைனில் பொருட்களை விற்பனை செய்வதாக விளம்பரம் செய்துள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருவர் தவல் மோடியை தொடர்பு கொண்டு பொருட்கள் வாங்குவதாக கூறி 6.83 லட்சத்தை அனுப்பிவிட்டதாக போலி குறுந்தகவலை அனுப்பி மோசடி செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தவல் மோடி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் மடுகரை பகுதியைச் சேர்ந்த தேவசேனா என்பவர் 1.28 லட்சமும், அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தங்கமணி என்பவர் 15,000, ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரம்பா என்பவர் 21,000 என பல்வேறு முறைகளில் இணைய வழி மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட நபர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு அனுமதி அளிக்காமல் புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு இதுவரை மத்திய பாஜக அரசு ஒப்புதல் வழங்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நிலை நீடித்ததோ அதே நிலைதான் தற்பொழுதும் நீடித்து வருவதாக கூறிய அவர், புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம் என்றும், புதுச்சேரியை புறக்கணிப்பதுதான் மோடி, அமித்ஷாவின் கடமை என்றார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட வேண்டிய 66 திட்டங்களில் 32 திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், மீதி திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி, ரங்கசாமி ஆட்சியில் எந்தவொரு திட்டமும் முழுமை பெறவில்லை என்றார். முதலமைச்சர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் முதலமைச்சரின் பெயரை சொல்லி லட்சக்கணக்கில் கையூட்டு பெறுவதாக குற்றம் சாட்டிய அவர், லஞ்சம் வாங்குபவர்கள் யார் என்று தெரிந்தும் முதலமைச்சரும் ஆளுநரும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். தமிழகத்திலிருந்து கடத்தி வரப்படும் கள்ளச்சாராயம் வில்லையனூர், கலிதர்த்தால் குப்பம் பகுதியில் இறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது என்றும், புதுச்சேரி மாநிலம் சாராயத்தில் மிதப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் எம்பி கண்ணன் மறைவிற்கு பாராளுமன்றத்தில் இரங்கல் தெரிவித்த துணை ஜனாதிபதிக்கு விக்னேஷ் கண்ணன் நன்றி கூறியுள்ளார். இது தொடர்பாக விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாராளுமன்றத்தில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் புதுச்சேரியின் முன்னாள் மக்களவை உறுப்பினர் மக்கள் தலைவர் ப. கண்ணன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவருக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் மக்கள் தலைவரின் அனைத்து தொண்டர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் அவர் துணை ஜனாதிபதி வாசித்த இரங்கல் குறிப்பை தெரிவித்தார். அதில் 2023 நவம்பர் 5ஆம் தேதி அன்று இந்த அவையின் முன்னாள் உறுப்பினராக இருந்த கண்ணன் இயற்கை எய்தினார். அவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த அவையின் உறுப்பினராக இருந்தார். 1949ஆம் ஆண்டு புதுவையில் பிறந்த கண்ணன் மிகவும் இளம் வயதிலேயே அரசியலில் ஈடுபட்டு 3 முறை, அதாவது 1985, 1991 மற்றும் 96 ஆகிய ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்தார். அவர் 1991 மற்றும் 96ஆம் ஆண்டுகளில் புதுச்சேரி சட்டமன்றத்தின் சபாநாயகராகவும் புதுச்சேரி அரசின் அமைச்சராகவும் பணிபுரிந்தார் என்றும், இந்திய நாட்டின் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்ந்த தலைவர்களில் ஒருவராகவும், அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினராகவும், திறமையான நிர்வாகியாகவும் இருந்த ஒருவரை இழந்துள்ளது மிகவும் வருத்தத்துக்குரியது என்றும்,
கண்ணன் மறைவிற்கு இந்த அவை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது என்று துணை ஜனாதிபதி வாசித்த இரங்கல் செய்தி குறிப்பை விக்னேஷ் கண்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 22.52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம், தவளக்குப்பம் மற்றும் டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சுமார் 22.52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளை இன்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நேரில் சென்று துவக்கி வைத்தார். அதன்படி ஆண்டியார்பாளையம் பகுதியில் பெட்ரோல் பங்க் முதல் ஒப்பனாறு வரை உள்ள அள்ளிக்குட்டை வாய்க்காலை 6.23 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழ்படுத்துதல், தவளக்குப்பம் பகுதியில் இசிஆர் முதல் பள்ளிவாசல் வரை உள்ள வாய்க்காலை 5.37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழ்படுத்துதல் மற்றும் டிஎன் பாளையம் பகுதியில் ஏரி வரை உள்ள மலட்டாறு வாய்க்காலை ரூபாய் 10.92 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழ்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். இந்த பணிகளிற்கான நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஜிஎன் பாளையம்பேட்டில் ரூபாய் 24 லட்சம் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் உள்ள கருமாதி கொட்டகையை புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக ரூபாய் 23,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கு பெற்றனர். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, திருவள்ளுவர் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெறவுள்ள நிலையில் முன்கூட்டியே நடைபெறவுள்ள பணிகள் தொடர்பாக தொகுதி எம்எல்ஏ நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, திருவள்ளுவர் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்கப்பட உள்ளது. இந்த பணிகள் துவங்குவதற்கு முன்பாக மின்துறை மூலமாக மின் கேபிள்கள் அமைக்கப்பட உள்ளதா என்றும், புதிய குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட உள்ளதா என்றும், பாதாள கழிவுநீர் குழாய்கள் ஏதேனும் உடைந்துள்ளதா என்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது நகராட்சி மின்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர். இ. சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை, முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த 3 நிகழ்வுகளிலும் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏக்கள் நீல கங்காதரன், விஜயவேணி, கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனை அடுத்து அண்ணா சாலையில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்வுகளில் பஞ்சாயத்து ராஜ் தலைவர் அமுதரசன், தயாளன், பிரபு, பன்னீர்செல்வம், புஷ்பராஜ், மோகன்ராஜ், மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் கருணாநிதி, தனுசு, இளையராஜா, வேல்முருகன், மோகன்தாஸ், சூசைராஜ் மற்றும் மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, விஜயகுமாரி, ஜெயலட்சுமி, பொன்னி சாந்தி, குமரன், புண்ணியமூர்த்தி, ராஜசேகர், வினோத், சீதாராமன், ஆறுமுகம், பரணி உட்பட காங்கிரசார் திரளானோர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் மக்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து நடைபெறும் சாலை அமைக்கும் பணிகளை காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைக்கும் பணி துவங்கி இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணிகளை வைத்திலிங்கம் எம்பி அறிவுறுத்தலின் பேரில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளரும் வைத்திலிங்கம் எம்பியின் தனி உதவியாளருமான வினோத் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது துறை அதிகாரிகள், சுதந்திர பொன்விழா நகர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட கலிதத்தால் குப்பம் பகுதியில் சுமார் 15 லட்சம் மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணியை
தொகுதி எம்எல்ஏ அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். திருபுவனி தொகுதிக்கு உட்பட்ட களியத்தால்குப்பம் பகுதியில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால், வாய்க்கால் மற்றும் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.